காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 6 பேட்ச் 6 இன்று நாள் 12 தேதி 13/9/2025 சனிக்கிழமை காலை 5 மணி. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டன் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். இரண்டாவது நிகழ்ச்சியாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் பகிர்தலில் சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து நம்மிடம் அனுபவங்கள் பகிர்தல் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தியானம் பற்றி ஒரு சிறப்பு உரை ஆற்றுவார்கள். நண்பர்களே, நாம் முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். நாம் தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் கண்கண்ணாடியை கழட்டி அருகில் வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கவும். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம், இயற்கையான சுவாசம், இலகுவான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். நண்பர்களே, இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
இன்னும் 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம்.
நண்பர்களே, கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள் நண்பர்களே. ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். நண்பர்களே, இப்பொழுது மெதுவாக உங்கள் இரு கண்களையும் மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி நண்பர்களே. இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி. இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீகம் பகிர்தல். அது ஆன்மீகம் ஞானம் பகிர்தலில் அனுபவங்கள் பகிர்தல், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தலைப்பில் தன்னுடைய தியானத்தினால் தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தையும், மேலும் அமாவாசை பௌர்ணமி தியான சிறப்புகள் பற்றியும் நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் ஐயா அவர்கள் தியானங்கள் சிறப்பாக மேற்கொண்டு நமது பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயாவுடன் தொடர்பு கொண்டு பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் திருவண்ணாமலையில் பிரமிட் தியான மையம் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னதானங்கள் செய்து சேவை செய்து வருகிறார்கள். அவர்கள் பேம்ப்ளெட்டுகள், தியானத்தை பற்றி பேம்ப்ளெட்டுகள் டிஸ்ட்ரிபியூஷன் செய்து அது மிகச்சிறந்த சேவை செய்து வருகிறார்கள். வாழ்க்கையில் தியானத்தை பயிற்றுவித்தல் என்ற ஒரு குறிக்கோளாக கொண்டு தியான சேவை செய்து வருகிறார்கள். மிகச்சிறந்த தியான சேவை செய்து வருகிறார்கள். இப்பொழுது நான் சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் ஐயா அவர்களை தங்களுடைய உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், காலை வணக்கம் சார். சார் அதோ அட்மிட் கொடுக்குறேன் சார். சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். காலை வணக்கம் சார். எஸ், காலை வணக்கம். எஸ் சார். Shall I start? Please proceed, sir. Okay. Yes. அனைவருக்கும் காலை வணக்கம். ஜெயஹோ பத்ரிஜி. ஓம் குருப்யோ நமஹ. குருவின் சொல்தான், குருவின் செயல்தான், குருவின் கொள்கைதான் நம் அனைவரின் முன்னேற்றத்திற்கு பாதை. குருபாத சேவை என்றால் குருவுக்கு கால் வணங்குவதில்லைங்க. குருபாத சேவை என்றால் குரு எதற்காக உழைக்கின்றாரோ, எந்த நோக்கத்துடன் அவரோட செயல்பாடுகள் இருக்கின்றதோ அதை நாம் கடைபிடித்து
அவருக்கு தொண்டு புரிய வேண்டும் என்பதுதான் பொருள். அதுதான் குருபாத சேவை. So, my dear friends, my dear masters and my dear gods என்று பத்ரிஜி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு. நண்பர்களே என்று சொல்வார். ஏனென்றால் நண்பர்களிடம் ஒளிவு மறைவு இருக்காது. நண்பர்களிடம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் உரிமையாக கேட்டு பெற முடியும். அதே போல் அந்த ஃப்ரீடம் என்பது அந்த நண்பர்களிடம்தான் கிடைக்கும். அதற்காக தான் பத்ரிஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாருங்க. அதே போல் மை டியர் மாஸ்டர்ஸ் சொல்லுவாருங்க. மாஸ்டர்ஸ் என்றால் ஒரு போதகர் தான் உணர்ந்ததை, தான் சாதனையால் உணர்ந்ததை மற்றும் தான் பெற்றதை அனைவருக்கும் போதிப்பார். ஒரு மாஸ்டர் என்பவர் தான் தெரிந்து கொண்டு கற்பித்துக் கொண்டே இருப்பார். ஒவ்வொரு தினமும் அவர் ஸ்டூடெண்டாக இருப்பார். ஒவ்வொரு தினமும் அவர் மாஸ்டராக மாறிக்கொண்டேதான் இருப்பார். அதுதான் மாஸ்டர். சோ ஒவ்வொரு தினமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தினமும் நாம் கற்பிக்க வேண்டும் என்று பொருள். அதுக்காக தான் பத்ரிஜி மைடியர் மாஸ்டர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாருங்க. ஸோ நெக்ஸ்ட் மைடியர் காட்ஸ். அனைவரிலும் அந்த தெய்வீக தன்மை உண்டு. நான் பெரியவன், நீங்கள் சிறியவர் என்பது கிடையாதுங்க. அனைவரும் இங்கு சமம் தான். அதே போல் அனைவரிலும் அந்த தெய்வீக தன்மை என்பது உண்டு. தெய்வம் எங்கேயோ இல்லைங்க, அனைத்திலும் தெய்வம் இருக்கின்றார். அனைத்திலும் தெய்வம் இருக்கின்றார். அனைவரிலும் தெய்வம் இருக்கின்றார். ஸோ மை டியர் காட்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட கண்கள் ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டுங்க? ஒவ்வொரு நிலையிலும் நாம இந்த அந்த எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். நாம் இன்று சந்திப்பவர்கள் அனைவரும் கடவுள்மார்கள். இன்றைய தினம் அனைத்து கடவுள்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லிட்டு காக்காவிலிருந்து நாய்கிட்ட இருந்து பூனைக்கிட்ட இருந்து எங்களுக்கு இருக்கின்றது, மனிதர்களும் இருக்கின்றார்கள், மனித ரூபத்தில் இருக்கும் தெய்வங்களும் இருக்கின்றார்கள், மனித ரூபத்தில் இருக்கும் அசுரர்களும் இருக்கின்றார்கள். ஸோ அனைவருக்கும் நன்றி. அனைவரிலும் அந்த தெய்வீக தன்மையை பார்ப்போம். அனைவரும் அந்த தியானத்தை உணர்ந்து தியான சாதனையை மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவார்களாக. இதுதான் பத்ரிஜியோட கொள்கை, இதுதான் பத்ரிஜியோட கோட்பாடு. ஸோ வாட் இஸ் பத்ரிஜி சொல்லும் போது ஒரே நிமிஷத்தில் தான் நம்ம சொல்லணும். தட் இஸ் 18 சூத்திரங்கள். தட் இஸ் பத்ரிஜியோட கோட்பாடு. அதே மாதிரி நவ தர்மங்கள், அதுதான் பத்ரிஜியோட கோட்பாடு. ஸோ இந்த நவ தர்மங்கள், இந்த 18 சூத்திரங்கள் எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவன்தான் உண்மையான பிரமிட் மாஸ்டர். பட் மற்றவங்கள பிரமிட் மாஸ்டர் இல்லையான்னு சொல்லும்போது அனைவரும் பிரமிட் மாஸ்டர்ஸ் தான். பட் உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எதை கடைபிடித்தால் அந்நிலை அடைவீர்களோ அதை பத்ரிஜி நடைமுறையில் கொண்டு வந்து அவர் சாதனையால் உணர்ந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து நம்மிடமும் அதை பகிர்ந்து அவர் அதை நடைமுறைப்படுத்தி நிலைநாட்டினார், காண்பித்தார். தட் இஸ் பத்ரிஜி. தட் இஸ் பத்ரிஜி. குருவென்று அனுபவம் இல்லை என்று சொல்வார்கள். பட் ஹூ இஸ் குரு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு குருஜி சொன்னாரு, பத்ரிஜி சொன்னாருங்க, நம் சுவாசமே குருன்னு சொன்னாருங்க. பத்ரிஜி என்ன சொன்னாருங்க? நம் சுவாசமே குரு என்றுதான் சொன்னாருங்க. ஸோ நம் சுவாசம்தான் குரு என்பதை உணருங்க. முதல்ல சுவாசத்துடன் இணைந்திருங்க. எப்பொழுது நாம் சுவாசத்துடன் இணைந்திருப்போமோ, கண்கள் மூடிக்கொண்டு சுவாசத்துடன் இணைந்திருக்கும் போது இயற்கையுடன் நாம் இணைந்திருப்போம். அந்த இயற்கை தான் கடவுள் என்பதை உணருங்க. கடவுளால் படைக்கப்பட்டதுதான் இயற்கை. அந்த இயற்கையில் தான் நாமும் அமர்ந்திருக்கின்றோம். நாமும் இந்த தியான சாதனையை மேற்கொள்கின்றோம், நாமும் இங்கு வாழ்கின்றோம் என்பது உணருங்கள். ஸோ இயற்கைக்கு நன்றி செலுத்துங்கள். அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் சேவை புரியுங்கள். நல் எண்ணங்களுடன், நல் ஒழுக்க நெறிமுறைகளுடன் எதை நாம் உணர்ந்தோமோ அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு முன்னேற்றம் அடைவோமாக. இதுதான் எனக்கு முதல் தினம், ஃபர்ஸ்ட் டே
ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பத்ரிஜி சொன்னது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். 2003ஆம் ஆண்டு தியானத்தை பற்றி உணர்ந்தேன். 2004ஆம் ஆண்டு தியான சாதனையால் நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். மேலும் பத்ரிஜியும் காண முடிந்தது. அன்றைய தினம் முதல் இன்றைய தினம் வரை தொடர்ந்து தியானம் செய்கின்றேன். சுனிதா மேடம், ஜோதி மேடம் இவங்க தான் எனக்கு முதலில் தியானத்தை கற்பித்தனர். அவர்களுக்கு சுனிதா மேடம், ஜோதி மேடம், மதுசூதன் சார், பத்ரிஜி இவங்க 4 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பு தொடங்குகிறோம். மாஸ்டர்ஸ், நல்லவன் என்று சொல்வார்கள், கெட்டவன் என்றும் சொல்வார்கள். நான் 2வது ரகங்க, கெட்டவங்க. நல்லவன் மட்டும் கிடையாது, உண்மை அதுதான். ஏன்னா பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருப்பேங்க. பட் உள்ள நமக்கு உள்ள கூட ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தூய்மையா இருக்கணும். அப்புறம் அவன் நல்லவன். உள்ள தூய்மையா இல்லாம வெளியில தோரணம் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா போறாதுங்க. போலீஸ்காரங்க, ரவுடி பசங்க, சூன்பேரிங்க, ரவுடி பசங்க இவங்களோட தான் பழக்க வழக்கங்கள், மார்க்கெட்ல வியாபாரம். ஸோ இந்த மாதிரி இருந்த எனக்கு 2004ஆம் ஆண்டு பத்ரிஜி என்ன சொன்னாருங்க, எவனுமே என்ன பார்த்தா இவனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில வாழ்ந்தவங்க. ஜோதி மேடம், மதுசூதன் சார் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னை பற்றி தெரியாதுங்க. என்னை பார்த்துட்டு ஓகே நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுத்துட்டாங்க. பொண்ணை கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த இந்த டிஃபரன்சஸ் இருக்குது. என்னடா இவன் இப்படி இருக்கானே, என்னடா இப்போ நாம கண்ணால இந்த மாதிரியான ஒருத்தரை காண கூட இல்லை, இவன் நமக்கு மாப்பிள்ளையாக வந்துட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத தினம் என்பது கிடையாதுங்க. அந்த மாதிரி இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் என்ற மாதிரி அவங்களும் என்னில் அந்த மாற்றம் வர வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் நாட்கள் கடந்தன. பட் தெரியாமலேயே எனக்கு ஆன்மீகம் என்பது பத்ரிஜியின் மூலமாக கிடைத்தது. கண்கள் மூடிக்கொண்டு தியானம் செய்யும்போது எவ்வளவோ அனுபவங்கள், எவ்வளவோ சந்தோஷம். புற உலகில் தேடுவது எதுவும் நிலையானதல்ல, அக உலகில் தேடுவதுதான், அக உலகில் கிடைப்பதுதான் அனைத்தும் நிலையானது என்பதை உணர்ந்து நடைமுறைக்கு வந்தாங்க. பேசிக்லி ஐ எம் தமிழ்நாடு, ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா, சாரி. ஓகே, என்னோட தமிழை என்ஜாய் பண்ணுங்க, பட் என்னோட கருத்துக்களை நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா நல்லா இருக்கேங்க, உண்மை சொல்றேன். தமிழ்நாடு எனக்கு நிறைய கொடுத்தது. தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் எனக்கு நிறைய கொடுத்தாங்க, நிறைய அனுபவங்களும் கொடுத்தாங்க. ஓகே, நல்ல விஷயங்களும் இருக்கின்றது, அதில் எத்தனையோ அனுபவங்களும் இருக்கின்றது. அனைத்தும் சரியானது, அனைத்தும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மத்திய மார்க்கம் என்றுதான் பத்ரிஜி சொல்வார். அனைத்தையும் நீ ஒன்றாகவே ஏற்றுக்கொள், அனைத்தையும் ஒன்றாகவே ஏற்றுக்கொள், அப்பொழுதுதான் உன்னோட முன்னேற்றம் உன்னிடம் இருக்கின்றது என்று சொல்வார். நாம் எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதில்தான் நம்மளோட பலன்களும் இருக்கின்றது. நாம் அவ்வாறாக மாறுவோம். வாட் யூ ஆர் திங்கிங் யூ ஆர் பிகம் லைக் தட். ஸோ நம்மளோட எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றதோ நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட பலன்கள் அவ்வாறு தான் இருக்கும் என்பதை தீர உன்னித்து கவனித்து செயல்படுங்கள். கோபம், ஆவேசம், பொறாமை, இந்த குணங்களால் நாம் எதையும் வெல்ல முடியாது. அன்பு, கருணை என்ற குணங்களால் நாம் எதையும் சாதிக்க முடியும். முடிந்த வரைக்கும் அன்பு நிலையை கடைபிடிங்கள். அதுதான் ஆன்மீகத்திற்கு முதல் படி. நீங்க எவரிலும் குறைகள் பார்க்காதீர்கள். குறைகள் பார்த்தால் நமக்கு எதுவும் கிடைக்காதுங்க. நிறைகள் பாருங்கள். அந்த நிறைகள் தான் நமக்கு வழிகாட்டுதலாக அமையும். நமக்கு துரோகம் செய்தவனையும் நாம் அன்புடன் அரவணைப்போம். அறியாமையில் செய்த தவறை நாம் மன்னிப்போம். மன்னிக்கும் தன்மை கொண்டவன் தெய்வம். அதனால்தான் மனிதன், அடுத்து தெய்வம், அது அடுத்து அரக்கன். மனித நிலையில் இருப்பவர்கள் மனித குணங்கள் என்னவென்றால் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும்,
அமைதி வேண்டும், சமயோசித புத்தி, டைம் சென்ஸ் என்பது வேண்டும். இடம், ஏவல், பொருள் என்று சொல்வார்கள். இந்த மூன்றும் இருக்க வேண்டும். அவன்தான் மனிதன். இந்த நிலைகளை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த நிலையில்தான் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஓகே, அதே போல் தெய்வீக குணங்கள் பத்ரி என்ன சொல்வாரு, மனிதன் மாமனிதனாக விளங்க வேண்டும், அந்த மாமனிதன் தெய்வமாக மலர வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த தெய்வீக குணங்கள் என்னவென்றால் மன்னிக்கும் தன்மை கொண்டவனாக நாம் இருக்க வேண்டும். ஸோ மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்கிறார்கள். பட் மறக்க தேவையில்லைங்க, மன்னிச்சிடுங்க. மன்னிக்கும் குணம் தெய்வீக குணங்கள். அன்பு நிலை என்பது தெய்வீக நிலை. கருணை நிலை என்பது தெய்வீக நிலை. தொண்டு புரிவது என்பது தெய்வீக நிலை. எதிர்பார்ப்பின்றி தொண்டு புரிவது என்பது தெய்வீக நிலை. இந்நிலைகள் மனித நிலையை பார்த்தோம், தெய்வீக நிலையும் பார்த்தோம். இந்நிலைகள் கொண்டவன் தான் அந்த தெய்வம். எவன் ஒருவன் அந்த குணங்களுடன் வாழ்கின்றானோ அவன்தான் அந்த தெய்வீக நிலையை நோக்கி பயணம் செய்கின்றான் என்று பொருள். அவன்தான் தெய்வம் என்று பொருள். இந்த குணங்களை அனைத்தும் பத்ரிகையிலும் நான் கண்டேன். ஒரு குரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பத்ரிகையும் பார்த்தேன். அவரும் நல்லவர் என்று சொல்ல முடியாது, கெட்டவர் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கும் தீய குணங்களும் இருக்கின்றது, நல்ல குணங்களும் இருக்கின்றது. பட் தன்னைத்தான் உணர்ந்து, தான் தியான சாதனையால் தன்னைத்தான் உணர்ந்து, தன்னில் இருக்கும் பிழைகளை போக்கிக் கொண்டு அந்த தெய்வீக தன்மை, தெய்வீக குணங்களை தன்னில் அமர்த்து கொண்டு ஒரு மகா புருஷராக, மகா குருவாக வளர்ந்தார். அவர்தான் பத்ரிஜி. அவர்தான் தவிர பிற்பாலேயே அவர் வந்துட்டு குருஜி நிலையில ஒன்றும் இல்லைங்க. அவரு நம்மள மாதிரி தான் ஜாலியா ஒரு திருப்போக்குல இருக்கிறவர் எப்படி இருப்பாங்களோ அந்த மனப்பான்மை கொண்டவர் தான். பட் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றார் பாருங்கள். எண்ணங்கள் சீராக இருந்தால், செயல்கள் சீராக இருந்தால், பார்வை சீராக இருந்தால், நம்மளோட செயல்பாடுகள் சீராக இருந்தால், சேவை மனப்பான்மை இருந்தால், கருணை உள்ளமுடன் இருந்தால் நாம் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைய முடியும் என்பதற்கு நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் பத்ரிஜி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பத்ரிஜி. நெக்ஸ்ட், இன்றைய தினம் நமக்கு அமாவாசை பௌர்ணமி பற்றிய விளக்கங்கள் என்று சொன்னார்கள் சுவாமிஜி. ஸோ ஃபர்ஸ்ட் பௌர்ணமி பார்த்துடும். பௌர்ணமி என்பது முழு நிலவு இல்லைங்க, ஃபுல் மூன் டே. அன்றைய தினம் மேக்சிமம் எனர்ஜி என்றது நமக்கு கிடைக்கும். மேக்சிமம் எனர்ஜி என்பது நமக்கு கிடைக்குங்க. அந்த எனர்ஜியின் மூலமாக நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும் சாதனையால். பட் அனைவரும் சாதனை செய்கின்றனர். பட் அந்த சாதனையுடன் தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற விஷயங்கள், இது மேலேயும் நம்மளோட தாக்கம் என்பது இருக்கின்றது. அது இருந்தால் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும்? நம் எண்ணங்களும், நம் செயல்களும், நம்மளோட பார்வையும், நம்மளோட நடைமுறையும் அனைத்தும் ஆன்மீகமாக இருக்கும் பொழுது, தொண்டு புரிவதாக இருக்கும் பொழுது, அன்பு நிலையில் இருக்கும் பொழுது அந்த நம் எனர்ஜிஸ் விரிவாக டெவலப் ஆகும். அந்த டெவலப் ஆவதற்கு நமக்கு தேவையான அந்த சித்துகளை பெறுவதற்கு நமக்கு பௌர்ணமி தினம் என்பது நமக்கு உதவும். நமக்கு எவ்வளவு எனர்ஜிஸ் வேண்டுமென்றாலும் நமக்கு கிடைக்கும். அதே போல் நமக்கு எவ்வளவு வசதிகள் வேண்டுமென்றாலும் கிடைக்கும். நமக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் பௌர்ணமி சாதனையால். பௌர்ணமி என்றால் ஒரு தினம் கிடையாதுங்க, 7 தினங்கள். பௌர்ணமி தினம், பௌர்ணமிக்கு முன்னாடி 3 தினங்கள், பௌர்ணமிக்கு அடுத்து 3 தினங்கள். இதுதான் பௌர்ணமி, முழுமையான பௌர்ணமி. இந்த 7 தினங்கள் சாதனையால்
நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அந்த சாதனையை நல்லதுக்கு பயன்படுத்தினால் அவன் மாமனிதனாக தெய்வமாக மலர்வான். அந்த சாதனையால் மனிதன் என்றாலே மாயையில் வாழ்பவன் என்று பொருள் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஒரு மாஸ்டராக இருப்போம், இப்பொழுது நாம் நன்றாக இருப்போம், இப்பொழுது நமக்கு ஒரு நோய் இருக்கின்றது, நோய் குணமாவதற்கு சாதனை பண்றோம். நோய்கள் குணமான பிறகு நம் எண்ணங்கள் மாறக்கூடாது. அன்பு நிலையை வளர்த்துக் கொள்ளுமே தவிர பொறாமை குணம் என்பது வளரக்கூடாது. கோபம், ஆவேசம் என்பது மனிதனோட இயல்பு. பட் அந்த பொறாமை என்பது அரக்க நிலை. பொறாமை இருக்கக்கூடாது. நான் என்ற ஆணவம் என்பது இருக்கக்கூடாது. அந்த ஆணவமும் பொறாமையும் அரக்க குணங்கள் நண்பர்களே. அது நம்மை அழித்துவிடும். நாம் சாதனை மேற்கொள்கின்றோம், பட் நாம் அரக்கராக தான் இருப்போம். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சோ நம்மளோட குணங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னடா என்றால் அன்பு நிலைதான், கருணை நிலைதான், ஓகே, பொறுமை நிலைதான், நிதானம் தான். இதுதான் மனிதனோட குணங்கள். ஏன் நமக்கு இந்த பொறாம குணங்கள் தேவையில்லை இல்லையா? பிழைகள் பார்த்தால் பிழைகள் தான் தெரியும், நிறைகள் பார்த்தால் நிறைகள் தெரியும். வாட் யூ ஆர் திங்கிங், யூ ஆர் பிகம் லைக் தட். ஸோ உங்களோட எண்ணங்களை சீர் செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுள் இருக்கும் அந்த தெய்வீக நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் தொண்டு புரியுங்கள், அனைவரிலும் தெய்வத்தை காணுங்கள், அனைவரிலும் குருவை காணுங்கள். அனைவரும் இந்த உலகம் முழுவதும் தியானமயமாக மாற வேண்டும், அனைவரும் தியானம் புரிய வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அனைவரும் அந்த சித்திகள் பெற வேண்டும், அனைவரும் முக்தி அடைய வேண்டும், அனைவரும் அந்த விமுக்தி அடைய வேண்டும். விமுக்தி என்றால் மோட்சம், விமுக்தி என்றால் மோட்சம், மோட்சம் என்றால் நான் என்ற நிலையிலிருந்து விடுதலை, என்னுடையது என்ற நிலையிலிருந்து விடுதலை. அந்த விடுதலை பெற வேண்டும், அனைத்திலிருந்து அனைத்து கோரிக்கைகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். அதுதான் மோட்சம். எப்பொழுது நாம் மோட்சம் பெறுவோமோ அப்பொழுதுதான் நாம் அந்த முக்தி நிலையை நோக்கி பயணம் செய்வோம். நான் 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 என்று பேசுபவன் அனைவரும் அந்த மோட்சத்தை அடைய முடியாது நண்பர்களே. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட எதிர்காலம். பேசுவதற்கு இனிமையாக இருக்கும், செயல்முறையில் வரும்பொழுது அது கடுமையாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் கூட நிறைய பேச்சாளர், உண்மை சொல்லணும்னா நான் பேச்சாளர் கிடையாதுங்க, நான் வேலைக்காரன். ஏதோ வேலை சொன்னா டக்குன்னு சேர்ந்துருது, என்னால் அது முடியும். எந்த வேலை வேணுமானாலும் சொல்லுங்க, அந்த வேலையை என்னால செய்ய முடியும். காரணம் என்னவென்றால் எனக்கு அது மட்டும்தான் தெரியும். நான் பேச்சாளர் கிடையாதுங்க. பத்ரிஜி சமாதி ஆவறதுக்கு ஒரு வருடம் முன்னாடி தான் தம்பி இத்தனை நாள் சேவை புரிந்தது ஒரு பக்கம், வாய் திறந்து பேசுங்கள், உங்கள் மூலமாக நிறைய பேர் பல லட்சம் பேர் வர வேண்டியது இருக்கின்றது, பல லட்சம் பேருக்கு உணர்த்த வேண்டியது இருக்கின்றது, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லி குருஜி சொன்ன பிறகுதான் வாய் திறந்து பேச பழகினேன் சுவாமி. இந்த தாடி அப்ப பொய், ஓகே, இந்த பொட்டு பொய், இந்த உடை பொய், பட் நான் உண்மை, என்னோட எண்ணங்கள் உண்மை, என்னோட செயல்பாடுகள் உண்மை, என்னோட பார்வை உண்மை, என்னோட மனம் உண்மை. இதில் தூய்மை இருக்க வேண்டும், இதில் தூய்மை இருக்க வேண்டும், இதில் தூய்மை இருக்க வேண்டும், இதில் தூய்மை இருக்க வேண்டும். தூய்மை என்றது பரிணாம வளர்ச்சி. ஒரே முறை நம்ம எல்லாமே நிறுத்த முடியாதுங்க. பட் சாதனையால் இன்று நாம் செய்த தவறுகள் என்ன என்பதை உணர்ந்து அதன் மூலம் நம்ம அந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அதுதான் தூய்மை, அதுதான் சத்தியம். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தியானம் மட்டும் பண்ணா போதாதுங்க. தியானம் இருக்கு, பொறாம குணம் இருக்கு, தியானம் இருக்கு, பிறர்ல இருக்கும் குறைகளை பார்க்கிற குணங்கள் இருக்கு, தியானம் இருக்கின்றது, தான் என்ற ஆணவம் இருக்கு, தியான சாதனை இருக்கின்றது, பட் தொண்டு புரிகிறதுக்கு மனமில்லை, அனைவர் மீதும் நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. இதெல்லாம் எப்படி நீங்க எப்படி மாஸ்டர் ஆவீர்கள்? நீங்கள் உண்மையான மாஸ்டரா என்றால் கிடையாதுங்க.
நினைக்கலாம் நீங்க பேச்சில சூரன், பட் உங்க பக்கத்தில் இருக்கும்போது தானே உங்களோட குணங்கள் வெளியே வரும். இப்ப கூட நான் இனிமையா பேசுறேங்க. என்னென்ன குணங்கள் என்னன்றது என் பக்கத்துல இருந்தவங்களுக்கு நிறைய தெரியும். நான் சாதனை புரியும் பொழுது, நான் தியான பிரச்சாரம் செய்யும் பொழுது, என்ன மாதிரி ஒரு கொடூரவன் எவனுமே கிடையாது. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கொடூரவன் யாருன்னா ஜெகதீஷ் தான். பிஎஸ்எஸ்எம்ல. நீங்க எந்த வகையிலாவது எடுத்துக்கங்க. அனைத்துக்கும் நானே சிறந்தவன். நல்லதுக்கு இல்லைங்க, நல்லதுக்கும் நானே, கெட்டதுக்கும் நானே. பட் நான் மாஸ்டர், நான் தியானி, மெடிடேட்டர். ஐ எம் த ஆர்கனைசர் ஆஃப் தி சொசைட்டி. பட் இது எவ்வாறு சரியாகும் சொன்னாரு. சார் என்ன சார் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது பத்ரிஜி என்ன சொன்னாருன்னா, நீ சாதனை புரியும், நீ சாதனை செய்துக்கிட்டே இரு. அந்த பரிணாமம் என்றது உள்ளுக்குள் அந்த அந்த மாற்றங்கள் என்பது உன்னால உணர முடியும், உன்னை நீ திருத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னார்களுங்க. அன்றைய தினம் எனக்கு புரியல, இன்றைய தினம் எனக்கு புரியுது. இன்னைக்கு நான் குருஜி என்றாங்க, சுவாமிஜி என்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பட் உண்மை என்னடான்னா, சுவாமிஜி என்றாலும் உண்மைதான், குருஜி என்றாலும் உண்மைதான், மாஸ்டர் என்றாலும் உண்மைதான். நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்களோ அந்த கண்ணோட்டத்தில் தான் நானும் தெரிவேன். 84 லட்சம் வகையான ஜீவராசிகளும் உன்னதமான பிரிவு மானிட பிரிவு. இப்பிரிவு இடத்துல நாம் எதற்காக பிரிவு எடுத்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அறிந்து செயல்படுங்கள் நண்பர்களே. மனிதன் இந்த பிறவி எடுத்ததுக்கு காரணம், இந்த கர்ம பூமியில் பிறவி எடுத்ததுக்கு காரணம், இந்த கர்மாக்களிலிருந்து விடுபட்டு மனிதனாக அந்த தெய்வீக நிலையை அடைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் பொருள். அந்த தெய்வத்தில் நாம் இணைய வேண்டும் என்பதுதான் பொருள். மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க இந்த பிறவி நாம் எடுக்கவில்லை நண்பர்களை, புரிந்து கொள்ளுங்கள். சோ நம்மளோட எண்ணங்கள் புரிஞ்சுக்குங்க. 84 லட்சம் வகையான ஜீவராசியில் உன்னதமான பிறவி மானிட பிறவி. இப்பிறவி இடத்துல நாம் ஒரு ஜீவராசியாக பிறவி எடுத்திருக்கிறீர்களா, மனிதர்களாக பிறவி எடுத்திருக்கிறீர்களா என்று பார்க்கும் பொழுது நாம் மனிதர்களாக பிறவி எடுத்திருக்கின்றோம். பிழைகள் இருக்கக்கூடாது நண்பர்களே. பிழைகள் என்பதை சரி செய்து கொள்ளுங்கள். தினந்தோறும் காலை முதல் இரவு வரை நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்றது கடைசி படுக்கும் பொழுது ஒரு 10 நிமிடங்கள் கண்கள் மூடிக்கொள்ளுங்கள். 5 நிமிடங்கள் 0 பண்ணுங்கள். எண்ணங்களற்ற நிலையில் இருங்கள். அதன் பிறகு இன்றைய தினம் என்னோட செயல்பாடுகள், என்னோட வார்த்தைகள், எவரவரை நான் எவ்வாறு என்னோட செயல்பாடுகள் இருந்தது என்பதை உணருங்கள். அதன்படி நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கி இன்றைய பிழைகள் நாளை வரக்கூடாது மாஸ்டர்ஸ். சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நீங்கள் என்றது புரிந்து கொள்ளுங்கள். அந்த சின்ன சின்ன பிழைகள் தான் நீங்கள் என்றது உணருங்கள். அந்த பிழைகளிலிருந்து விடுபட்டால் நீங்க தான் மாஸ்டர். கரெக்டா? பத்ரிஜி அன்றைய தினமே சொல்லிவிட்டார், யூ ஆர் ஏ மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு, யூ ஆர் ஏ காட்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதற்கேற்றாக்கள நாம் செதுக்கிக் கொண்டு வளர்ச்சியை அடைவோம் மாஸ்டர்ஸ். இதற்கு ஒரே வழி தியானம். பௌர்ணமி தினம் தியானம் செய்தால் நமக்கு வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நமக்கு வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும். பட் ஆன்மீக வளர்ச்சியை அடைவதற்கு, ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கு, நாம் முக்தி அடைவதற்கு ஒரே வழி, தட் இஸ் அமாவாசை. அமாவாசை என்றால் பௌர்ணமி என்றால் பௌர்ணமி தினம், பௌர்ணமிக்கு முன்னாடி 3 தினங்கள், பௌர்ணமி அடுத்து 3 தினங்கள், இந்த 7 தினங்கள் தான் பௌர்ணமிக்கு சமம். ஸோ இந்த 7 தினங்களும் அதிக சாதனை மேற்கொள்ள வேண்டும், சாத்விக உணவு உண்ண வேண்டும், மேக்சிமம் சாதனை செய்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதே போல் அமாவாசை தினம், அமாவாசைக்கு முன்னாடி 2 தினங்கள், அமாவாசை அடுத்த 2 தினங்கள், இந்த 5 தினங்களும் நமக்கு மிக சிறந்த தினங்கள், சக்தி வாய்ந்த தினங்கள். அன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான பிரமிட்ஸ் இல்லைன்னா ஒரு பக்தி நல்ல டெம்பிள்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு
இந்த இது இருக்கலங்க, அது என்ன சொல்லுவாங்க, யோகிகள் மகான்களின் சமாதிகள், இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து சாதனை புரியுங்கள். இந்த மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்து சாதனை புரியுங்கள். நம்மில் இருக்கும் பிள்ளைகளும் நம்மில் இருக்கும் அந்த துச்சையும் அவர்கள் விளக்குவார்கள். சாதனை 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 சாதனை. எவ்வளவு சாதனை புரிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும் நண்பர்களே. சோ அமாவாசை தியானம் என்பது இந்த 5 தினங்கள். இந்த 5 தினங்களும் மேக்சிமம் சாதனை மேற்கொள்ள வேண்டும். முழு இரவு சாதனை மேற்கொள்ள வேண்டும். முழு இரவு சாதனை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் முழு இரவு சாதனையால் தான் நாம் அந்த அமாவாசை டைம் என்பது இருட்டு தான் அமாவாசை. நம்மில் இருக்கும் இருட்டை பிழைக்கத்தான் அந்த இருட்டு அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சோ நம்மில் இருக்கும் அந்த இருட்டை விளக்க வேண்டும், அதை விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மில் இருக்க அந்த தெய்வீக குணங்கள் வெளிவரும். அந்த தெய்வீகமாகவே நாம் மாறுவோம் நண்பர்களே. அதற்காக தான் திருவண்ணாமலையில நாங்க மாமூலாவே பௌர்ணமி தியானம் செய்ய மாட்டாங்க. இங்க திருவண்ணாமலை என்பது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு விஷயம் இல்ல, இந்த தியானத்தை பற்றி சொல்லிட்டு நான் திருவண்ணாமலைக்கு சொல்றேன். அதனால்தான் இங்க திருவண்ணாமலையில நாங்க 5 தினங்கள் இந்த அமாவாசா தியானம் என்பதை மேற்கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த திருவண்ணாமலையில 3 லட்சம் மகா யோகிகளின் சமாதிகள் இருக்கின்றன. இந்த கிரிவலத்து பாதையில் 3 லட்சம் மகா யோகிகளின் சமாதிகள் உலகத்தில் எங்கும் கிடையாது நண்பர்களே. 3 லட்சம் மகா யோகிகள். அதற்காக தான் நீங்க, ஆனால் திருவண்ணாமலை என்றாலே பௌர்ணமி என்று கூறுவார்களுங்க. பௌர்ணமி கிடையாதுங்க, அமாவாசை தான் ஸ்பெஷல். பௌர்ணமி நமக்கு வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும். வனருகள் என்றால் நமக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் கிடைக்கும். நமக்கு வேண்டிய அனைத்தும், இந்த பிசிக்கல் லைஃப்க்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் பௌர்ணமி என்று கிடைக்கும். ஆன்மீக உலகிற்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு, நாம் முக்தி அடைவதற்கு தேவையான வழிகள் அமாவாசை என்று கிடைக்கும் நண்பர்களே. திருவண்ணாமலைக்கு வாங்க, கூட்டு தியானம் செய்வோம். இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரைக்கும் நான் ஸ்டாப் மெடிடேஷன். எல்லாருமே உட்கார்ந்தா அப்புறம் எந்திக்க கூடாதுங்க, இயற்கையுடன் இணைந்து இருக்கணும். இந்த மாதிரியான சாதனை தான் திருவண்ணாமலையில நடக்கும். சும்மா ஏதோ ஒரு 1 hour 2 hours எல்லாம் கிடையாதுங்க. நோ பிரேக் டைம், நோ காஃபி டைம், நோ பிஸ்கெட் டைம். ராத்திரி உட்கார்ந்தோம்னா காலையில வரைக்கும் எந்திக்கணும். அது விட்டுட்டு அவன் எனக்கு ஒண்ணுக்கு வருதுங்க, பாத்ரூம் வருதுங்க, அது பிறகு என்னங்க பசிக்குதுங்க, தூக்கம் வருதுங்க, இதேதான் என்னங்க இதெல்லாம். நீங்க எல்லாருமே மாஸ்டர்ஸ். மன வலிமையுடன், மன தெளிவுடன் வாழுங்கள். தியானம் பண்றீங்க, தியானத்தோட முக்கியத்துவம் உணர்ந்துங்க. அடுத்து மாஸ்டராக விளங்குங்க, மாஸ்டராக வளருங்க. அனைவரிலும் மாஸ்டர் இருக்கிறார், அனைவரும் தெய்வமும் இருக்கின்றது, அனைவரிலும் அரக்கனும் இருக்கின்றான். மனிதன் மாமனிதனாக விளங்க வேண்டும். அதற்கு தியானம் ஒன்றே சரியான வழி. நம்மில் இருக்கும் பிழைகளை போக்க வேண்டும். சாதனை அதிக நேரம் மேற்கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். குறைகள் பார்த்தால் குறைகளே தெரியும், நிறைகள் பார்த்தால் நிறைகள் மட்டுமே தெரியும். நிறைகள் பாருங்கள். அனைவரிலும் அந்த தெய்வீக தன்மையை நாம் உணர முடியும். நான் 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 என்று வாழ்கின்றான், என்னுடையது என்று வாழ்கின்றோம். நான் என்ற வேர்டு எடுத்துடுங்க, என்னுடையது என்ற வேர்டும் எடுத்துடுங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நாம் என்றதுதான் கிடைக்கும். நாம் அனைவரும் இணைந்து இந்த தெய்வீக உலகை உருவாக்குவோம் நண்பர்களே. தெய்வீக உலகை உருவாக்குவோம். நான் மனித நிலை பற்றி சொன்னேன். அன்பு நிலை வேண்டும், பொறுமை நிலை வேண்டும், சமயோசித்த புத்தி வேண்டும் என்று சொன்னேன். அந்த தெய்வீக நிலையை பற்றி சொன்னேன். மன்னிக்கும் தன்மை வேண்டும், அன்பு நிலை வேண்டும், கருணை நிலை வேண்டும், சேவை மனப்பான்மை வேண்டும், எதிர்பார்ப்பென்று சேவை புரிதல் என்பது வேண்டும் என்று அந்த தெய்வீக தன்மை பற்றி சொன்னேன். அரக்க நிலையை பற்றி பாருங்கள். அரக்க நிலை என்றால் கோபம், ஆவேசம், மோகம்,
அது என்ன, எல்லாமே எது செய்யக்கூடாதோ அது எல்லாமே அறக்கநிலை தான். எது செய்யக்கூடாது அது எல்லாமே அறக்கநிலை தான். அந்த மாதிரி நம்ம இருக்கலாமா? பிறருக்கு துன்புறுத்தும் எந்த ஒரு காரியமும் நாம் செய்யக்கூடாது நண்பர்களே. அது நம்மையும் அது துன்புறுத்தக்கூடாது என்பது புரிந்து கொள்ளுங்கள். வாய்மையே வெல்லும் என்று பத்ரிஜி சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். என்னுடைய மெசேஜஸ் பாருங்க. பத்ரிஜியோட எனக்கு 2004 இருந்து 2013 வரைக்கும் மேக்சிமம் பத்ரிஜி கூடவே நான் வாழ்ந்தேன். அவரிடம் நிறைய கற்றுக்கொண்டேன், அவரிடம் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அன்றைய தினம் நான் பத்ரிஜி பக்கத்திலே இருந்தேனே தவிர பத்ரிஜி கிட்ட எனக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியாதுங்க. ஆனா மொத்தத்துல பத்ரிஜி ஒரு டைலாக் அடிச்சாருங்க, அது நான் மறக்கவே முடியாது. ரொம்ப மோசக்காரன் யாருன்னா பத்ரிஜி தான். இஸ் a great master, ஜெகதீஷ் கிரேட்னு சொல்லிட்டு தட்டிட்டே இருந்தாருங்க. நான் நினைச்சேன், அப்போ என்ன பக்கத்திலே வச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. கடைசியில பத்ரிஜி என்ன சொன்னாருன்னா, சார் ஏன் சார் உங்க பக்கத்துல எல்லாருமே இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க, அதான் சீக்ரெட்னு. ஏன் சார்ன்னு சொன்ன, அவன் வந்துட்டு என் பக்கத்துல ஏன் நான் வச்சிருக்கேன்னா, அவனை வெளியே விட்டோம்னா அவன் வந்துட்டு அவனும் அழிவான், ஊரையும் அழிச்சிடுவான். அதனால அவனை நான் பக்கத்திலே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்படி என்ன சார் அர்த்தம்? என் பக்கத்துல எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனை வந்துட்டு நான் சேஃபா நான் அவனை கண்காணிக்கிறேன் என்று பொருள். எவன் ஒருத்தனை நான் விட்டுட்டனோ அவன் வந்துட்டு எனக்கு என்னை சார்ந்த பணிகள் அவன் மேற்கொள்கின்றான். ஸோ அவர் பக்கத்திலே நான் இருந்தேன். எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப கிரேட். பத்ரிஜி பக்கத்துல இருக்கேன்னா கிரேட் நினைச்சேன். அது கிரேட் கிடையாதுங்க. உணர்ந்த என்ன சுவாமி சொல்லும்போது பத்ரிஜி சொன்னார், நீ என் பக்கத்துல இருக்க தேவையில்லைடா. நீ எங்க இருந்தாலும் உன்னோட மனசாட்சிக்கு விரோதமாக நீ எதுவும் செய்ய மாட்ட, சொசைட்டிக்கு முழுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு விடுதலை கொடுத்தார் பத்ரிஜி 2013. அன்று முதல் இன்று வரைக்கும் சாதனை சீராக அமைந்தது. அதே போல் பிரச்சாரம் 2003 onwards எங்களோட பிரச்சாரம் அற்புதமாக இருந்தது. எப்பொழுது நாங்க இந்த இயக்கத்துக்கு வந்தோமோ அன்று முதல், அப்போ நான் சொன்னேன், யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொல்லி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி நீங்க தான் பொறுப்பாளர்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நான் சொன்னேன், ஓகே சார், என்ன சார் பண்ணணும்? நீ தியான பிரச்சாரம் பண்ணுன்னு. நான் தியான பிரச்சாரம் பண்ணுவேன், என்னடா இது இல்லை, என்ன போயிட்டு தியான பிரச்சாரம் பண்ணுறேன்னா, என்கிட்ட நல்ல குணங்களும் கிடையாது, நல்ல எண்ணங்களும் கிடையாது, நல்ல அது என்ன நடவடிக்கைகளும் கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்களும் கிடையாது. அப்படியாப்பட்டவன் நான் என்ன கொண்டாண்டி பொறுப்பாளர்னு சொல்லிட்டு போட்டீங்களே சார், என்ன நீ யூஆர் ஃபிட் ஃபார் தட்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. உனக்கு தெரியலடா, உன்னில இருக்க அந்த சக்தி உனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு முதல்ல என்னை ஊக்கம் பொறுத்தவரை பத்ரிஜி தான். அனைவரும் என்னில் குறைகள் கண்டார்களே தவிர என்னில் இருக்கும் அந்த திறமையை கண்டவர் பத்ரிஜி. என்னில் இருக்கும் அந்த திறமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது பத்ரிஜி. இந்த ஜென்மம் இருக்கின்ற வரைக்கும் தியான பிரச்சாரம் நடைபெறும், தியானத்துடன் தான் இருப்பேன், தியான சாதனையை மேற்கொள்வேன். தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சகலபோக காரிணி, தியானம் சத்திய ஞான பிரசாதனி. இதுதான் பத்ரிஜியோட கோட்பாடு, சத்தியம். ஸோ முடிந்த வரைக்கும் என்னோட நம்பர் சுவாமிஜி கிட்ட கேளுங்க, இல்லைன்னா சுவாமிஜி டிஸ்பிளேல என்னோட நம்பர் போட்டுடுங்க. சரிங்க சார். ஓகே. ஸோ குரூப்ல போடுறேன் சார். இங்க வருகிறார்களோ, திருவண்ணாமலைக்கு வருகிறார்களோ, என்னை வந்து சந்திங்க, உட்கார்ந்து நாம கொஞ்ச நேரம் உரையாடுவோம், ஆன்மீகத்தை பற்றி உரையாடுவோம். இது தாய் வீடு, நமது தாய் வீடு திருவண்ணாமலையில் இருக்கின்றது. அனைவரும் வாருங்கள், தாய் வீட்டுக்கு வாங்க. 2 தினங்கள் 3 தினங்கள் 1 வாரம் இங்க இருந்து சாதனை புரியுங்கள், தியான பிரச்சாரம் மேற்கொள்ளுங்கள். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், திருவண்ணாமலையில் ஒவ்வொரு தினமும் 20,000 முதல் 30,000 பேர் வராங்க. அதே போல்
பௌர்ணமி அன்று 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேர் வராங்க. ஸ்பெஷல் பௌர்ணமி அன்று குரு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, அதே போல் இந்த கார்த்திகை பௌர்ணமி இது எல்லாம் வந்துட்டு 20 லட்சம்ல இருந்து 40 லட்சம் பேர் வராங்க. அதே போல் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 லட்சம் பேர் வராங்க. அதே போல் கார்த்திகை தீபம் அன்று 80 லட்சம் பேர் வராங்க மாஸ்டர்ஸ். இவ்வளவு பேர் வர இந்த இடத்துல நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறவங்க, சக்தி இருக்கிறவங்க கிரிவல பாதையில மெடிடேஷனுக்காக, தியான பிரச்சாரத்திற்காக, தியான என்ன சொல்லுவாங்க, மெடிடேஷன் சென்டர் தொடங்குவோம், தியான பிரச்சாரம் செய்வோம். இங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு உணவும் தங்கும் வசதியும் நான் தருகிறேன். நம்ம ஆசிரமத்துல, நம்ம பிரமிட் ஆசிரமம், நான் ஒன்றும் கொடுக்க போறது இல்லைங்க. ஆசிரமம் நமது. எல்லாருமே எத்தனை பேராவது இங்க தங்கலாங்க. ஒரு 50 பேர் வரைக்கும் தங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வாங்க, தங்குங்க, இங்க பிரச்சாரம் செய்யுங்க, மிஸ் பண்ணாதுங்க. ஓகே, வாய்ப்புகள் இருக்கிறவங்க, வசதிகள் இருக்கிறவங்க தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு நாம் இந்த கிரிவல பாதையில ஒரு 8 கேர் சென்டர்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறேன். இதுல ஒரு கேர் சென்டர் இருக்கின்றது. நம்ம பேர் என்ன, ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கேர் சென்டர் வச்சிருக்காங்க. மேலும் ஒரு 7-8 கேர் சென்டர்ஸ் வைப்போம். உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அனைவரும் வாருங்கள். பத்ரிஜி தியானாந்திர பிரதேசம் செய்தார், தியான கர்நாடகா, தியான தமிழ்நாடு, தியான பாரத் என்பதை செய்து முடித்தார். பட் பத்ரிஜியோட கடைசியானது தியான ஜெகத். இந்த தியான ஜெகத்தை செய்ய வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். பத்ரிஜி அவர் 19 நாடுகளுக்கு சென்று இருக்கின்றார். மற்றபடி வேறு எந்த நாட்டுக்கும் செல்லவில்லைங்க. இங்க அரௌண்ட் 175 to 180 180 நாடுகள் இருக்கின்றது. இந்த 180 நாடுகளில் 160 நாடுகளில் வாழும் மக்கள் இங்கு வருகை தருகிறார்கள் தியானத்திற்காக, தியான சாதனைக்காக, ஆன்மீக வளர்ச்சிக்காக. அவர்கள் இங்கு 2 மாதங்கள் 3 மாதங்கள் இங்கு தங்கி செல்கிறார்கள். ஆகையால் இங்கு நாம் இந்த கேர் சென்டர் வச்சு, இங்க நம்ம வேண்டியபடி கேர் சென்டர் வச்சு இங்க நம்ம பிரச்சாரம் செய்தோம் என்றால் 100% முன்னேற்றம் என்பது கிடைக்கும். தியான ஜெகத்து பண்ணலாம். பத்ரிஜியோட கோரிக்கை என்னங்க, தியான ஜெகத். இந்த தியான ஜெகத் செய்வதற்கு சரியான இடம் திருவண்ணாமலை. அனைவரும் வாருங்கள், திருவண்ணாமலைக்கு வாருங்கள். திருவண்ணாமலையில் நம் பிரமிட் ஆசிரமத்தை வருகை தாருங்கள். அதே போல் திருவண்ணாமலையில் தியான பிரச்சாரத்துக்கு வாருங்கள். நான் எங்க ஊர்ல பண்றேங்க, நான் எங்க வீட்டுல பண்றேங்க, நான் சாதனை பண்றேங்க. எஸ், பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்ணாதான் பெனிஃபிட். உங்க வீட்டுக்கு பண்ணா, நீங்க சாதனை பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட். உங்க ஊருக்கு பண்ணா உங்க ஊருக்கு பெனிஃபிட். உலகத்திற்கு பண்ணா உலகத்திற்கே பெனிஃபிட். பத்ரிஜி என்ன சொன்னாருங்க, திங்க் ஹைன்னு சொல்லுவாரு. கரெக்டா இல்லையா? அவரு தியானாந்திர பிரதேஷ் பண்ணிட்டு நம்ம ஊர்ல, அவங்க ஊர்ல ஆந்திர பிரதேஷ்ல தியான பிரச்சாரம் செய்து கொண்டு, தெலங்கானாவில் தியான பிரச்சாரம் செய்து கொண்டு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவும், தமிழ்நாடும் தியான பாரத், தியான உலகத்தை உருவாக்குவதற்கு உண்டான பணிகளை மேற்கொண்டார். நாம் நம் ஊரில் மட்டும் பண்ணுவது கரெக்ட் கிடையாதுங்க. நம்ம ஏரியால மட்டும் பண்றது கரெக்ட் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரின் மூலமாக பத்ரிஜி சொன்னாருங்க, 1,44,000 மாஸ்டர்ஸ் நான் உருவாக்கி இருக்கின்றேன். இந்த உலகை தியான உலகமாக மாற்ற இந்த 1,44,000 மாஸ்டர்ஸ் உதவுவார்கள், மேற்கொள்வார்கள். இதுதான் சத்தியம் என்று சொன்னார். சோ அதில் நீங்களும் இருக்கிறீங்க என்பது புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பங்கை நீங்கள் முழுமையாக, நிறைவாக, முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், செயல்முறைப்படுத்துங்கள் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பினை அளித்த மகாவதார் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாஸ்டர்ஸ். மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. மாஸ்டர், சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷன் ஐயா, நன்றி ஐயா. மிக சிறப்பாக இருந்தது உங்கள் உரை, மிக உற்சாகமாக இருந்தது, மிக அற்புதமாக இருந்தது. முன்னேற்ற எண்ணங்களை கொடுத்தது எங்களுக்கு. மிகவும் ஈர்த்தீர்கள் உங்கள் பேச்சால் எங்களை. நண்பர்களே,
இப்பொழுது சாரிடம் ஐயாவிடம் உங்கள் கருத்துக்களை பேசலாம், உங்கள் அனுபவங்களை கூறலாம், ஒரு சில கேள்விகளை கேட்டு விளக்கங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொருத்தராக கையை உயர்த்தினால் அன்மிட் கொடுக்கிறேன். நண்பர்களே, முன் வாருங்கள். மிக சிறந்த உரை நம்ம கிட்டும். அவர் எப்படி பத்ரிஜி ஐயாவுடன் சேர்ந்து டிரான்ஸ்பார்மேஷன் ஆனார் 2003 13 வரை. முக்கியமாக அவர் பத்ரிஜி ஐயாவுடன் 2004 13 வரை தொடர்ச்சியாக இருந்தார். பத்ரிஜி ஐயாவுடன் இருந்து மிக அருமையான ஒரு நிலையை வந்துள்ளார்கள். அவர்களிடம் நீங்கள் பேசுங்கள். திருவண்ணாமலையில் இருக்கிறார், பிரமிட் ஆசிரம் நடத்தி கொண்டு வருகிறார். மிகச் சிறப்பாக இருக்குது. 31 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் ஐயாவை சந்தித்தேன். ஐயா ஒரு கோரிக்கை வைத்தார், நான் பேச வேண்டும். உடனடியாக நான் ஏற்பாடு செய்தேன். போன வாரம் சனிக்கிழமை 6/9/2025 சனிக்கிழமை தெலுங்கில் மாலையில் உரையாற்றினார்கள். மாலை 9 மணி அளவில் உரையாற்றினார்கள் தெலுங்கு நிகழ்ச்சியில். அது தொடர்ச்சியாக இன்று இந்த சனிக்கிழமை 13/9/2025 தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மகவதார் அறக்கட்டளையில் தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸில் உரையாற்றினார்கள். மிகச் சிறப்பாக அமைந்தது. நண்பர்களே, சாரிடம் பேசுங்கள். உங்கள் கையை உயர்த்துங்கள். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள் நண்பர்களே. ஒருத்தரோட கேள்வி பல பேருக்கு பதிலாக மாறும். ஆகையால் கேள்விகள் உங்களுக்கு பர்சனல் கேள்விகள் என்பது இல்லாமல் உங்களோட கேள்விகள் பல பேருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தை கொடுக்கும்படி இருக்க வேண்டும். நண்பர்களே, அதன்படியான கேள்விகள் தான் கேட்க வேண்டும். இந்த மாதிரி பொது பிளாட்ஃபார்ம்ல அனைவருக்கும் வாய்ப்புகள், அனைவரும் பேச இயலாது. நிறைய பேர் பேசுவாங்க, சிலர் பேசுவாங்க, சிலர் பேச மாட்டார்கள். பட் பேசுபவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொடுக்கணும் என்ற நோக்கத்துடன் இந்த மாதிரி முயற்சித்தால் அதில் வெற்றி காண்பீர்கள். மாஸ்டர்ஸ், யாராவது கேள்விகள் இருக்கின்றதா? நண்பர்களே முன்வாருங்கள். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா, சார் கருத்துக்களை சொல்றீங்களா? சாரிடம் பேசுங்கள். மாஸ்டர் திரு கதிரேசன் சார், மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா வந்து இப்போது பேசுவார்கள். அவர் சார் வந்து சேலத்திலிருந்து வர்றார் சார். இந்த 5 மாதங்களாகவும் நம்ம தமிழ் ஜூம் மெடிடேஷன்ல ரெகுலரா அட்டன் பண்றாரு. நல்லா எல்லாத்தையும் மிகச்சிறந்த முறையில இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையா இருக்காரு. சார் நீங்க தொடருங்க சார். மாஸ்டர் திரு கதிரேசன் சார். ஐயா காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெரிய ஐயா காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க அதாவது எங்க லைஃப்ல, இந்த தியான லைஃப்ல ஒரு சந்தோஷமான அதாவது மாஸ்டர் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். அதுவும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. அதாவது நாங்க வந்து இந்த தியானத்துலதான் வந்து நாங்க பத்ரி சாரோட அதாவது கேள்விப்பட்டு அதோட அருமை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாங்க இந்த 5 மாசம் 6 மாசமா நடந்துட்டு நாங்க இது வரைக்கும் பத்ரி சாரை பார்க்கல. பத்ரி சாரோட தியானம் சொல்லி கொடுத்த தியானம் தான் அவங்க வழி வந்த மாஸ்டர் தான் பேசி கேட்டுருக்கோம். பத்ரி சார் எதுக்கும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்க்கவும் ஆக்சுவலி அந்த பத்ரி சார் நாங்க அதோட அந்த தாடி இந்த முக அனுப்பலாம் பாக்குறப்ப நீங்களும் அந்த பத்ரி சார் பார்த்த மாதிரி எங்களுக்கு இருக்குது ஐயா. உங்க பேச்சு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நாங்க பத்ரி சாரோட வீடியோ பார்த்துருக்கோம், அவரோட குரல் கேட்டிருக்கோம். இன்னைக்கு உங்க குரல் கேட்கும், நீங்களும் பத்ரி சார் மாதிரியே இருக்கிறீங்க, தோட்டத்திலயும் பத்ரி சார் மாதிரி இருக்கிறீங்க. ஸோ உங்க பேச்சு வந்து பத்ரி சார் தான் இருக்கு. அதனால எங்களுக்கு இன்னைக்கு பத்ரி சார் பார்த்த அவர் கூட அவரோட குணங்கள் தான் நிறைய வந்துச்சுங்க. அதான் உண்மை. நீ பத்ரி சார்ட்ட நாங்க நேர்ல அவங்க ஸ்பீச்சை கேட்ட மாதிரி தான் நீங்க இருக்கு எங்க அனுபவம்லாம் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அடுத்தது வந்து நீங்க அந்த உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொன்னீங்க. அதாவது அவங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம அழகா சொன்னீங்க மேடம். திருவண்ணாமலைக்கு வாங்க, திருவண்ணாமலையில எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உலகம் எல்லாமே வந்துட்டு திருவண்ணாமலை என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் எல்லாமே ஒரு தெய்வீக பூமின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், திருவண்ணாமலை என்பது கர்மராகித்ய பூமி, கர்மாக்களற்ற பூமி. உலகம் முழுவதும் கர்ம பூமி, திருவண்ணாமலை மட்டும் கர்மராகித்ய பூமி. ஸோ கர்மாக்களற்ற பூமி என்பது உணருங்கள். அதற்கேற்றாக்கள் தான் அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கின்றது திருவண்ணாமலைக்கு. ஓகே மாஸ்டர், வாங்க. ஓகே. சின்ன சின்ன அதாவது நான் நீங்க சொன்னதுல நீங்க 2-3 உதாரணம் எனக்கு பிடிச்சதை மட்டும் சொல்றேங்க ஐயா. ஒன்றும் இல்லை,
நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, அதாவது நான் இருக்குல்ல, அதாவது நல்லவனு இல்ல கத்தவன் இருக்குல்ல மோசமான ஆளுன்னு சொன்னீங்க சார் ஐயா. அதாவது இப்படி சொல்லது வந்து யாருமே இந்த அளவுக்கு புதுசா சொல்ல மாட்டாங்க, நீங்க ஓப்பனா சொன்னீங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆளும் வந்து பத்திரிகையாளர் சேர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்து மக்களுக்கு எல்லாம் வந்து ஆன்மீக வழியில் கூட்டு போறதுக்கு நீங்க எப்படி சொன்னீங்கன்னா உங்களோட அதாவது நிலைமை எப்படி இருக்கும், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க பாக்குறப்ப ஒரு நாமளும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துல ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. அதெல்லாம் ஆனா நீங்க என்னன்னா நீங்க எல்லாம் வந்து ஏறக்குறைய நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா இந்த தியானத்துல இருக்கிறோம். ஆனா நாங்களாம் இப்பதான் ஒரு 5 மாசம் 6 மாசம் தான் உள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிச்சுன்னா உங்க மாதிரி அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நிமிஷம் பத்திரிஜி சொல்லுவாரு, நேற்று வந்தவனை விட இன்னைக்கு வந்தவன் உத்தமன், இன்னைக்கு வந்தவனை விட நாளைக்கு வருபவன் உத்தமோத்தமன் என்று சொல்வார். ஏனென்றால் நேற்று வந்தவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்ரெடி அவங்க உணர்ந்தாங்க, சாதனை புரிந்தாங்க. பட் நாம யாருன்னு தெரியாது. பட் நாம சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம் பாருங்க, அவன் உத்தமன். கரெக்டா இல்லையா? ஸோ அதை நடைமுறைப்படுத்தி அவன் 1000 புக்கு 10,000 புக்கு படிக்கலைங்க. பட் நம்ம சொல் பேசி எடுத்துட்டு அவன் வந்துட்டு நடைமுறைக்கு வருகிறான் என்றால் அவன் வந்துட்டு மிக உயர்ந்தவன் என்று பொருள். கரெக்டா இல்லையா? ஸோ அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவன் வந்துட்டு முன்னேற்றம் அடைகிறான் என்றால் அவன் அடுத்து வருபவர்கள், ஸோ உங்களை பார்த்து மற்றவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று பொருள். சோ நேற்று வந்தவனை விட இன்று வந்தவன் உத்தமன், இன்று வந்தவனை விட நாளை வருபவன் உத்தமோத்தமன் என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மாஸ்டர்ஸ். நான் சீனியரு, எனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. அதனால சீனியரா இருந்தாலும் நம்ம பணிந்திருக்கணும். அவன் இன்னைக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்குள் எல்லாருக்கும் அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் தெரியும். அதை நாம் கவனப்படுத்துறோம் என்ற எண்ணத்துடன் நாம் செயல்பட வேண்டும். இதுதான் பத்திரிஜி சொல்லுவார், ரே நம் மனம் வாடிக்கு ஏమి నేర్పనక్కర్లేదురా, வாடிக்கு மனம் வாடில உன்ன அவனில் இருக்கும் அந்த ஞானத்தை நாம் தட்டி எடுக்கிறோம், அவ்வளவுதான். அவன் குறிப்பிட்ட வளர்ச்சி அடைவான்னு சொல்லி சொல்றாருங்க. அதுதான் பத்திரிகை. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். நீங்க சொன்னது சரியா. அதாவது நம்ம அடுத்தது நீங்க சொன்னது ஐயா, அதாவது இந்த தியானத்துல வந்தவங்க நம்ம அடுத்தது நல்லதோ கெட்டதோ அடுத்தையும் சமமா எடுத்துன்னு சொல்றீங்க இல்லையா. மாஸ்டர் தான் நீங்க சொல்றது எல்லா மாஸ்டர் தான் சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து கெட்டது கிடையாது, அனைத்தும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வந்திருக்கின்றது, அவ்வளவுதான். அது மாதிரி சமமா ஏற்றுக்கொள்ளணும்னா நாம இப்ப புதுசா நம்ம உலக வாழ்க்கை வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி போட்டி பொறாமை இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம மைண்ட் மாத்துக்கிறதுனா அவ்வளவு சீக்கிரம் மாறுறது இல்லை. இங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தியானத்துல வந்து உங்க மாதிரி அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றது கேட்டுக்கிட்டு மாற முடியும். அதற்காக தான் சொன்னேன், தினந்தோறும் இரவு 8 மணிக்கோ 10 மணிக்கோ படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுங்க. எண்ணில் இருக்கும் அந்த பிள்ளைகள் நான் செய்த இன்று எவரெவரிடம் சந்தித்தேன், என்னென்ன பேசினேன், எங்க ஏதாவது தவறுகள் ஏதாவது பண்ணிருக்கேன்னா என்றது உங்களுக்கு நீங்க செல்ஃப் செக் பண்ணுங்க. செல்ஃப் செக் பண்ணீங்கன்னா வித்தின் 3 monthsல உங்களுக்கு இருக்கும் அந்த விலைகள் எல்லாமே விலகும். பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. அந்த நுணுக்கங்கள் புரிந்தால் போதும் நாம் வெற்றி பெற முடியும். அதுதான் சொன்னீங்க, ஆன்மீகத்தின் முதல் படி அதுதான் நீங்க சொன்னீங்க. அதுதான் முக்கியமான சமாச்சாரம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நீங்க இந்த பௌர்ணமி பத்தி அந்த அமாவாசை பத்தி சொன்னீங்க ஐயா. அதாவது பௌர்ணமினா வந்து நம்மளுக்கு அதாவது இந்த புற உலகங்கள்ல அதாவது நம்ம பிசிக்கல் பாடிக்கு தேவையானது கிடைக்கும். பட் ஆனா அமாவாசை செஞ்சா நம்மளுக்கு அதாவது இன்னர் லைஃப், அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான கருத்துல அதாவது சக்தி கிடைக்கும் சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான கர்மாக்களை முடியும். அதான் நம்ம முக்தி அடையணும்னா நம்மளுக்கு முக்தி அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா அமாவாசை தியானம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க. அதாவது நம்ம அதாவது இது வரைக்கும் நம்ம அதை கேள்விப்படல, நீங்க சொல்லதான் கேள்விப்பட்டீங்க. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரங்க ஐயா. சொன்னது அடுத்து கடைசியா நீங்க சொன்னது தியானம் தான் சர்வரோக நிவாரணம் சொன்னீங்க ஐயா. அது கடைசியா நீங்க இன்னும் சொன்னது வந்து எங்களால அன்போட திருவண்ணாமலைக்கு வாங்க, எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னது இன்னும் நம்ம மனதுக்கு எவ்வளவு சந்தோஷம் நிறைவேறுது ஐயா. உங்களுக்கு வந்து ஏன்னா இது வரைக்கும் அதாவது இந்த மாதிரி சொல்றப்ப நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது நம்ம ஒரு சந்தோஷம் வந்து இல்லை. அது அடுத்த சின்னவங்களை வந்தா கண்டிப்பா உங்களை வந்து வாங்கணும் ஒரு எண்ணம் தோன்றுது இல்லைங்க ஐயா. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம்
3 மணி அதான் நேரம் அதான் தெரிவித்தால் திருவண்ணாமலை வந்துடலாம். அதான் அதானே அதான் இல்ல. எஸ் சார். அப்ப தேங்க்யூ. நம்மள சந்தோஷம். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா, சேலத்திலிருந்து வந்தாங்க. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அன்மியூட் கொடுத்துள்ளேன். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். மாஸ்டர் திருமதி அகிலா. நமஸ்காரம் மாஸ்டர்ஸ். நமஸ்காரம். இப்ப நீங்க வந்து அமாவாசை தியானம் சொல்லிட்டுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நிலவு இருக்காது. அப்ப வந்து வெளியில தியானமா இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே தியானமா? வெளியிலயும் உட்காரலாம், வீட்டுக்குள்ளேயும் உட்காரலாம் மேடம். அது வீட்டுக்குள்ள வெளியேன்றது கிடையாது. முழு நேரம் நீங்க உட்கார்றதில் தான் விஷயமே இருக்கின்றது. உங்களோட சாதனை தான் இம்பார்ட்டன்ட், எங்கன்றது கிடையாது. ஓ சரி சரி. உங்களோட அதுதான், சாதனை. ஏன்னா லேடிஸா இருக்கும்போது வந்து வெளியில பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக கேக்குறேன். இந்த ஆன்மீகத்துல வந்துட்டு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் கிடையாது மேடம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இல்ல இல்ல, எங்களுக்கு சேஃப்டி வேணும்ல, அதுக்காக சொல்றேன் நானு. அதுதான் மேடம். இப்போ இங்க வந்துட்டு தியானம் பண்றாங்க. இப்போ கூட்டு தியானம் நடக்குது. அந்த கூட்டு தியானத்துல 100 லேடிஸ் வராங்க, 100 ஜென்ஸ் வராங்க. எங்கேயுமே வந்துட்டு நமக்கு இதுவரைக்கும் தியான வகுப்புகளில் எங்கேயுமே வந்துட்டு பிரச்சனைகள் என்றது வந்தது கிடையாதுங்க. அது சரி சார். அதாவது கூட்டு தியானம்ங்கும் போது வந்து எல்லாருமே இருப்பாங்க, பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல பண்ணும்போது வந்து நம்ம ஒருத்தர் தான் இருப்போம். அப்போ வந்து நீங்க வெளியிலயும் பண்ணலாம், உள்ளேயும் பண்ணலாம் மேடம். அதுதான், அதுக்காக தான் கேட்டேன் நான். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் அவர்களே. அவர்கள் ரெகுலரா வராங்க, இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றாங்க, கருத்துக்களை சொல்றாங்க ஐயா. அடுத்ததாக இன்னும் ஒரு மாஸ்டருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். காலத்தின் அருமை கருதி கையை வைத்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக. நிறைவு செய்யுங்கள் சார். ஓகே நண்பர்களே, யாரும் கையை வைத்தவில்லை. நான் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு செல்கிறேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நண்பர்களே, இதை நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த சொல்லி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நமது இந்த நிகழ்ச்சிகளை அனைவரிடமும் ப்ராபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் செய்யுங்கள். இன்னும் நிறைய பேர் இதுல பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். அடுத்ததாக நாளைக்கு 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கும், உலக ஆரோக்கிய தியானம் இருக்கும். அதுக்கு வேண்டிய லிங்க் அனுப்புவார்கள். காலை 5 மணி முதல் 8 மணி வரை. அதில் 2 மணி நேரங்கள் மியூசிக் இசையுடன் கூடிய தியானம், 1 மணி நேரம் அமைதியான தியானம். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு வேறு நிகழ்ச்சிகள் கிடையாது, விடுமுறை தினம். அடுத்ததாக 15/9/2025 திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். எப்பொழுது போல் 1 மணி நேரம் தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். அடுத்ததாக திங்கட்கிழமை 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு சேத் விஸ்டம் பகுதி 1, அதாவது சேத்து ஞானம் பகுதி 1 பார்ட் 1. வழங்குபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி அருணா தேவேந்திரன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுவாங்க. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தலில் தன்னுடைய நமது பிதமகா பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயாவுடன் தன்னுடைய அனுபவத்தை எப்படி பகிர்ந்தார், 2004 2013 வரை பழகி எப்படி தன்னை வளர்த்து கொண்டார் என்பதை மிகச்சிறந்த முறையில் உரையாற்றி, மேலும் அமாவாசை பௌர்ணமி தினம் சிறப்புகளை உரையாற்றி, அதில் நம்ம எப்படி தியானம் செய்வது என்பது உரையாற்றிய இன்றைய சீனியர் மாஸ்டர் திருவண்ணாமலையிலிருந்து உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் ஐயா அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்ததாக எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்கள் ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சார், நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் சார். ஜெகதீஷ் சார்,
நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் சார். நண்பர்களே, செந்தாமரை வந்து மாஸ்டர் திரு செந்தாமரை தேங்க்யூ சார்னு சாட் பாக்ஸ்ல போட்டுறாரு. நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன் சார். நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. மீண்டும் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் தொடரும். நாளைக்கு எப்பொழுதும் போல் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் நடக்கும், பங்கு கொள்ளவும். தேங்க்ஸ் சார், க்ளோஸ் செய்யறேன் சார்.